வணக்கம் ஆபிரகாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் வரும் 19ஆம் தேதி சுமார் 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். நேற்று பார்த்தோம்னா நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் ரோடு ஷோ நடத்த உள்ள பாதைகள் உள்ளிட்ட பகுதிகளை காவல் ஆணையர் ஆய்வு செய்தார். 2வது நாளாக இன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அதே போன்று அந்த சாலைகளை மாநகராட்சி ஆணையர் சங்கர் ஆய்வு செய்தார். அப்பொழுது முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் காவல் ஆணையர் சோழவரம் வழியே அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். சோழவரம் அடுத்த செம்பிலிவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் சாலையில் நின்று கொண்டிருந்த போது அப்ப பின்னே வந்த லாரி ஒன்று டயர் வெடித்து கட்டுப்பாட்டிலிருந்து ஆணையரின் வாகனத்திற்கு பின்னால் இருந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதியது. இதனால் அடுத்தடுத்து வாகனங்கள் காவல் ஆணையரின் வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டதால் சம்பவ இடத்தில் பரபரப்பான ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விபத்தில் காவல் ஆணையரின் கார் பார்த்தோம்னா அப்பளம் போல் பயங்கரமாக நொறுங்கியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காவல் ஆணையர் சங்கர் உயிர் தப்பிய நிலையில் காவல் ஆணையரின் பாதுகாவலர் மாரி செல்வம் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக பின்னே வந்த காவலர்கள் அவர் வாகனத்தில் இருந்த காவல் ஆணையர் மற்றும் அதாவது காயமடைந்த காவலரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து காவல் ஆணையர் வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். ஆபிரகாம், இதனால் சம்பவ இடத்தில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. மோகன், தற்போது காவல் ஆணையர் வாகனம் விபத்தில் சிக்கி இருக்குது. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லப்படுது? நிச்சயமாக ஆபிரகாம், அந்த சாலையில் பார்த்தோம்னால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆணையரின் வாகனம் அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நின்று கொண்டிருந்த போது பின்னே மற்றொரு வாகனம் நின்று கொண்டிருந்தது. இதனிடையே அதற்கு பின்னால் வேகமாக வந்த அந்த லாரி பார்த்தோம்னா அந்த டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது. அந்த டயர் வெடித்து அந்த லாரி கட்டுப்பாட்டிலிருந்து பின்னே இருந்த லாரி மீது மோதி அந்த 2 லாரிகளும் பக்கவாட்டில், அதாவது காவல் ஆணையரின் அந்த காருடைய பக்கவாட்டில் மோதியதாலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே அந்த செங்குன்றம் போலீசார் இந்த புலனாய்வு விசாரணை துவங்கியுள்ளனர். விசாரணை முடிவில் காரணம் என்னவென்று முழுவதுமாக தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள்